அனைவருக்கும் வணக்கம். பருவதமலை டிஎன்பிஎஸ்சி டெட் பயிற்சி மையம் சார்பாக இனிய வணக்கம். இன்றைய வீடியோவில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போன்ற டிஎன்பிஎஸ்சி மிக முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு வினா பார்த்தோம்னா சிலபஸில் இருக்கக்கூடியது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கில் நமக்கு ஏதாவது ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க. இந்த டிஎன்பிசியில் பார்த்தோம்னா குறைந்தது 15லிருந்து 20 பெண்கள் யார் யாரெல்லாம் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மிக முக்கியமாக வை.மு. கோதை நாயகி அம்மாள், இந்த அம்மையார் பற்றி கொஷின்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அதனால் இந்த அம்மையார் பற்றியான வரலாற்று நிகழ்வுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வை.மு. கோதநாயகி அம்மாள் 1901 முதல் 1960 வரை வாழ்ந்த காலகட்டங்கள் ஆகும். இவங்களுடைய முழு நேம் வைத்தம்மா நிதி முடும்மை கோதை நாயகி. வைத்தம்மா நிதி முடும்மை கோதை நாயகி என்பது அதனுடைய சுருக்கம்தான் வை.மு. கோதை நாயகி என்று அழைக்கப்பட்டதாக சொல்லுவாங்க. இந்த அம்மையாருக்கு 5 வயதில் 5 முதல் 6 வயதிலேயே திருமணம் நடந்திருக்கும். ஸோ அந்த காலத்தில் குழந்தை திருமணம் என்பது அதிகரித்து காணப்பட்டது பேஸ் பண்ணியிருந்தனால இந்த அம்மையாருக்கு திருமணம் நடந்திருக்கும். கணவர் உதவியோட எழுத்தாளர், பத்திரிகையாளர், விடுதலை போராட்ட வீரர் என்னும் பட்டப்பெயர் பெற்றிருப்பாங்க. இந்த அம்மையார் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. இதில் சில நூல்கள் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்து 1925 அம்புஜத்தம்மாள் இல்லத்தில் காந்தியை சந்தித்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். கொஷின் எதிர்பார்க்கக்கூடியது, யாருடைய இல்லத்தில் காந்தியை சந்தித்தார் அப்படின்னு கேட்டால் அம்புஜத்தம்மாள் இல்லத்தில் சந்தித்து தன்னை விடுதலை போராட்டத்தில் இணைத்து கொண்டார். 1932 லோதியன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்நியர் துணிக்கடைகள் முன்பு போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றார். கதராடை அணிய வேண்டும் என்பதற்காக அந்நிய துணிக்கடைகள் முன்பு நின்று போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றார். அடுத்து 1948 மார்ச் 2 மகாத்மா ஜி சேவா சங்கம் என்ற ஒரு நிறுவனத்தை திருவல்லிக்கேணியில் தொடங்கினார். மகாத்மா ஜி சேவா சங்கம் என்ற ஒரு சங்கத்தை திருவல்லிக்கேணியில் தொடங்கினார். தமிழில் முதலில் துப்பறியும் புதினம் எழுதி முதல் தமிழ் பெண் ஆவார். தமிழில் முதலில் துப்பறியும் புதினம் எழுதிய முதல் தமிழ் பெண் ஆவார். எழுத்து பணிக்கு உதவியவர் டி.கே. பட்டம்மாள். எழுத்து பணிக்கு உதவியவர் டி.கே. பட்டம்மாள். நம்மையருடைய பட்டப்பெயர் நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி. நாவல் ராணி, கதா மோகினி, ஏக அரசி என்னும் பட்டப்பெயர்களை பெற்றிருந்தார். பெண் அடிமைதனத்தை ஒழிய வேண்டும் என்று, பெண் அடிமைதனம் என்பது இங்கே உங்களுக்கு தெரியும், குழந்தை திருமணம், தேவதாசி முறை, குலக்கல்வி முறை போன்ற பெண் அடிமைதனத்தை ஒழிய வேண்டும் என்று அரும்பாடுபட்டார். அடுத்து கதராடை அணிய வேண்டும் என்று விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தினார். காந்திய கொள்கையான கதராடை அணிய வேண்டும் என்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இவரின் சேவையை பாராட்டி ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அரசு செங்கல்பட்டு அருகே 3 ஏக்கர் நிலம் வழங்கியது. அம்மையாருடைய சேவையை பாராட்டி ஐஎன்சி அரசு செங்கல்பட்டு அருகே 3 ஏக்கர் நிலம் தானமாக வழங்கியது. நிலத்தினை பூமிதான இயக்கத்திற்கு ஆச்சாரியா வினோபாபா தொடங்கிய பூமிதான இயக்கத்திற்கு நன்கொடையாக வழங்கினார். அந்த அம்மையாருக்கு வழங்கிய நிலத்தை நன்கொடையாக வழங்கியிருப்பார். இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு 7 ஏக்கர் நிலம் வழங்கியிருப்பாங்க, அதையும் நன்கொடையாக வழங்கியிருப்பார். ஜெகன்மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வந்தார். ஜெகன்மோகினி என்ற இதழ் 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தி வந்தார். இவர் எழுதிய முதல் நாடக நூல்
இந்திர மோகனி. இவர் எழுதிய முதல் நாடக நூல் இந்திர மோகனா என்ற நாடக நூலை முதல்ல எழுதுகிறார். அம்மையாரின் வேண்டுகோளுக்கு இணங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது எதிர்பார்க்குற கொஷின். அம்மையாரின் வேண்டுகோளுக்கு இணங்க பாரதியார் பாடிய பாடல் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற பாடலை பாரதி பாடினார். இப்பாடலை வானொலியில் முதலில் பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. டி.கே. பட்டம்மாள். இப்பாடலை வானொலியில் பாடியவர் டி.கே. பட்டம்மாள். குடும்பமே உலகம் என்ற பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதை நிரூபித்தவர். இந்த அம்மையார் எதிர்பார்க்கக்கூடிய இதுவும் இருக்கணும். குடும்பமே உலகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதை நிரூபித்த பெண்மணி. ருக்குமணி லட்சுமிபதி அருண்டேலுடன் இணைந்து காந்திய கொள்கையை பரப்பினார். இதுவும் எதிர்பார்க்கக்கூடிய வினம். ருக்குமணி லட்சுமிபதியுடன் இணைந்து காந்திய கொள்கையை பரப்பினார். அம்மையாருடைய நூல்கள். இந்த நூல்களில் பொருத்துகளை கேட்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கும். அம்மையாருடைய நூல்களில் முதல் நூல் வைதேகி நூல் 1925 இயற்றினார். ராதாமணி 1927 இயற்றிருக்கார். அடுத்து கௌரி முகுந்தன் 1928 இயற்றியிருப்பார். உத்தமசீலன் 1932 இயற்றிய நூல். அடுத்து கதம்ப மாலை 1932 இயற்றியிருப்பார். பத்ம சுதந்திரம் 1925 இயற்றிய நூல். கோபால ரத்தினம் 1929 இயற்றிய நூல். செம்பக விஜயம் 1927 இயற்றியிருப்பார். செம்பக விஜயம் 1927 இயற்றியிருப்பார். பெண் எழுத்தாளராகவும் வாசகர் வட்டத்தையும் உருவாக்கினார். பெண் எழுத்தாளர்களையும் வாசகர் வட்டத்தையும் உருவாக்கியவர். 1960 பிப்ரவரி 20 இயற்கை எழுதினார். 1960 பிப்ரவரி 20 எப்படி இறந்தாருன்னு காச நோய் ஏற்பட்டு தாம்பரம் மருத்துவமனையில் இயற்கை எழுதியிருப்பார். ஸோ இந்த அம்மையாருடைய வாழ்க்கையில் நமக்கு கண்டிப்பாக ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கும். இதுபோல் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு எப்பவுமே டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையில் சிலபஸ் வைஸ் எடுத்து படிங்க. புக் வைஸ் கேட்பதை விட சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்ப்போம். ஸோ வரும் காலங்களில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களை பற்றியான வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் போடுவோம். முதல் முறையாக உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இத்தனை வீடியோ போட்டிருப்போம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் அனைவரும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய வினாக்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. இனி வரும் காலங்களில் சிறப்பான வீடியோக்கள் உங்களுக்கு வழங்குவோம். நன்றி.